சிங்கம்புணரி அருகே ஒடுவன்பட்டி மலை பாதையில் அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியிலிருந்து ஒடுவன்பட்டி மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றது. உடனே பேருந்து முன்னே சென்று விடாமல் இருக்க பேருந்து சக்கரங்களில் பாறாங்கல்லை வைத்து நிறுத்தி வைத்தனர். இதையடுத்து பயணிகள் அனைவரும் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் ஏற்பட்டுள்ள பழுதை சீர் செய்யும் பணியில் பணிமனை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அடிவாரத்தை சுத்தி இங்க இருந்து ஒடுவன்பட்டியில ஸ்டார்ட் ஆகி வண்ணார்ப்பு வரைக்கும் மலையிலே 2 கிலோமீட்டருக்கு பயணம் பண்ணணும். இந்த மலைப்பகுதியானது 2 பக்கமுமே மலையால சூழ்ந்து ஒரு சைடு பள்ளத்தாக்காவும் இருக்கு. ஒரு நாளும் உயிரை கையில பிடிச்சிட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வண்டி லோடு இழுக்கலன்னு சொல்லி டிரைவர் கண்டக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி கல்லு வச்சு இது பண்ணாங்க. அப்போ நான் வீடியோ லைவ் ஆனதும் நேரடியாவே டிப்போ மேனேஜரை போய் அணுகிறேன். என்ன காரணம்னா, மலை அந்த பகுதியில நடந்துருச்சுன்னா அந்த வண்டி கவுந்திருக்க வாய்ப்பு இருக்கும். பள்ளத்துக்குள்ள தான் போகணும். கவுந்தா கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி பள்ளத்துல தான் போய் விழணும். பஸ்ஸை மாத்தி எங்களுக்கு நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி இந்த இதுல பயணம் பண்ண எங்களுக்கு உறுதி அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.